கூகுளே நமக்கு ஒரு வைப் கோடிங் ஆப் கிரியேட் பண்ணா எப்படி இருக்கும்? இந்த அப்ளிகேஷன் மற்ற வைப் கோடிங் ஆப்ஸ் மாதிரி இல்லாம இதை வந்து நம்ம ஃப்ரீயாவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கிற எல்லா வைப் கோடிங் ஆப்ஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு புதுசா கூகுள் வந்து ஒரு ஆப் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. இது என்ன பாத்தீங்க அப்படின்னா, இருக்கிற எல்லா வைப் கோடிங் அப்ளிகேஷனுக்கும் இந்த அப்ளிகேஷன் செம்ம காம்படிஷனா இருக்கும்னு சொல்லி நிறைய ரூமர் கிளம்பிட்டு இருந்தது. பட் ஆக்சுவலா இந்த அப்ளிகேஷன் இவங்க சொல்ற மாதிரி எல்லா வைப் கோடிங் ஆப்ஸுக்கும் காம்படிட்டரா இருக்குதா, சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கான்னு சொல்லி ஃபுல் டீடைலையும் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அது என்ன அப்ளிகேஷன்னா ஃபயர்பேஸ். ஸோ நீங்க எந்த ஒரு ப்ரௌசர் வச்சிருந்தாலும் இந்த லிங்கை டைப் பண்ணுங்க, idx.google.com இப்படி சொல்லி டைப் பண்ணுங்க. ஃபயர்பேஸ் ஸ்டுடியோ வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதான் வந்து ஃபயர்பேஸ் ஸ்டுடியோ. இதுல வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. ஸோ இதான் பாத்தீங்கன்னா ஃபயர்பேஸ் ஸ்டுடியோவோட ஹோம் பேஜ். இதுல பாத்தீங்கன்னா சிம்பிளா வேற எதுவுமே இருக்காது. இந்த ஒரே ஒரு ப்ராம்ப்ட் டைப் பண்ற ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்கும், வேற எந்த இதுவுமே இருக்காது. ஸோ இந்த இடத்துல நமக்கு தேவையான அப்ளிகேஷனோட ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஃபயர்பேஸ் அப்ளிகேஷன் நமக்கு வந்து ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து சிம்பிளா ஒரு அப்ளிகேஷன் பண்ண போறோம். என்ன அப்படின்னா, டூரிசம் பிசினஸ்க்கு ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ண போறோம். ஸோ என்ன அப்படின்னா, ஐ வாண்ட் டு பில்ட் அ அப்ளிகேஷன் அபவுட் டூரிசம் in Tamil Nadu. So the user will come and have a look about all Tamil Nadu tourism we are offering and click each places and details in only Tamil Nadu, and they can book through this website where they want to go with proper details. Give me the complete website. போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கொடுத்த இந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபயர்பேஸ் எப்படி நமக்கு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜெமினியை யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆப்புக்காக ப்ளூ பிரிண்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்ன பேஜஸ்லாம் இருக்கணும் அப்படின்றது எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்துட்டு கலர்ஸுமே வந்து கொடுத்துட்டாங்க, லே அவுட் என்ன கொடுத்துருக்காங்க, டைப்போகிராஃபி என்ன கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ப்ரோட்டோடைப் திஸ் ஆப்னு கொடுத்துருவோம். ஸோ என்னன்னா பேசிக்காக இந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு வந்து நம்ம அப்ரூவல் கொடுக்குற மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நம்மளோட அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி கோட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரைட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி பக்காவாக வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது, உண்மையிலே இது பக்காவாக இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. ஸோ இதான் வந்து நம்ம வெப்சைட்டு. ஸோ இது வந்து பயங்கரமாக ஹைப் ஏற்றுனாங்க. என்னன்னா மற்ற வைப் கோடிங் ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது ஓவர்டேக் பண்ணிருன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது வந்து அந்த அளவுக்குலாம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இதே டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்டை வேற அப்ளிகேஷனில் போட்டிருந்தேன் அப்படின்னா பக்காவாக வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 4 பிளேஸ் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா மதுரைன்னு போட்டிருக்காங்க, ஏன்ஷியன் சிட்டி ஃபேமஸ் ஃபார் த மீனாட்சி அம்மன் டெம்பிள் போட்டிருக்காங்க. மீனாட்சி அம்மன் டெம்பிள்க்குனா மீனாட்சி அம்மன் டெம்பிள் இமேஜ் சேர்ச் போடலாம் தானே, அது கூட போடல. ஸோ ஓகே, லேண்ட்மார்க் கொடுக்கலாம். ஒர்க் ஆகலைங்க. இதுதாங்க வந்து நானும் அன்னைக்கு ஃபீல் பண்ணேன். என்ன அப்படின்னா ப்ராம்ப்ட்டுக்கு அது மாதிரி ப்ராப்பரெல்லாம் கொடுக்கலது, சும்மா சிம்பிளாக வந்து கொடுத்துருக்கு. ஆனால் இதில் எந்த பட்டனுமே ஒர்க் ஆகலை பாருங்களேன். ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலாக ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்குது. இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நிறையா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ நானும் முதல்ல வந்து ஃபீல் பண்ணேன். என்ன அப்படின்னா நம்ம போட்ட ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக ஒன்றும் வரதில்லை. ஸோ என்ன அப்படின்னா இங்கே லேண்ட்மார்க் கொடுத்தா இது ஒர்க் ஆகலை, இங்கே பட்டன் ஒர்க் ஆகலை. ஸோ சும்மா இப்போ இது வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி பார்க்கலாமா. பட்டன் இஸ் நாட் ஒர்க்கிங். இப்போ இந்த பட்டனை வந்து எப்படி ஒர்க் பண்ண வைக்கலான்றது ஒரு சின்ன ப்ராம்ப்ட் கொடுப்போம், பார்ப்போம் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. இப்பயும் ஒர்க் ஆகல. ஒன் இஷ்யூ ஒர்க் ஆகுதுங்க, ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மதுரை இங்கே கொடுக்குறேன், மதுரை வந்துருச்சு பார்த்தீங்களா, ஒர்க் ஆகுது. ஃபயர்பேஸ் ஒர்க் ஆகுதுடா. இப்போ கோயம்புத்தூர் கொடுக்குறேன், ஒர்க் ஆகுது. வா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது எல்லாமே இங்கே வந்துருச்சு பாருங்களேன். இதுக்கு எப்படி ரீச் ஆகணும். ஆனால் பாருங்க, நம்ம டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்ல என்ன போட்டோம், புக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுன்னு சொல்லி போட்டிருந்தோம். அந்த புக் பண்ணுற மாதிரி ஆப்ஷனே இங்கே வரவே இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஃபயர்பேஸ் ஸ்டுடியோ வந்து பேசிக்காக ட்ரெடிஷ்னலாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் வந்து நிறைய மாடிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்டே இருந்தால் நம்மளால ப்ராப்பராக வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்களுமே வந்து இந்த ஃபயர்பேஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்கும் சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய ஏஐ டூல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.